முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டாலும் அம்மா மருந்தகங்களும் தொடர்ந்து செயல்படும் என்று கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் முதல்வர் மருந்தகம் மற்றும் நியாய விலைக் கடைகள், சிங்காரத்தோப்பு அமராவதி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டை விட 3 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 11.44 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கூட்டுறவுத்துறையில் 3000 பேர் புதிதாக பணியில் சேர்க்கப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் 2600 காலி பணியிடங்கள் உள்ளன என்று தெரிவித்தார். முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டாலும் அம்மா மருந்தகங்களும் தொடர்ந்து செயல்படும் என்றும் கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதியாக கூறினார். வரைக்கும் எல்லாமே இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம். ஆனாலும் பலர் தனியார் மருத்துவமனை போகிறாங்க, இல்லையா ட்ரஸ்ட் மருத்துவமனை போகிறாங்க. அப்போ இல்லையா டெய்லி வெளியில் வாங்கும்போது ஜெனரிக் மெடிசன்னு நம்ம சொல்கிறோம். அதே மருந்து சுமார் 90 விழுக்காடு கம்மி விலையில் அதே கண்டென்ட்டோட தயாரிக்கப்படுகிறது. மற்றும் தரம் எல்லா மருந்தும் தரம் பார்க்கப்பட்டு தான் இங்கே அனுப்பப்படுறது. ஏற்கனவே கூட்டுறவு மூலமாக 2 வகையான மருந்தகங்கள் செயல்பட்டு வருது. ஒன்று கூற்று ஆல் ஏற்படக்கூடிய மருந்தகங்கள், இன்னொன்று அம்மா மருந்தகங்கள். இது 2ம் தொடர்ந்து செயல்படும். இது ஒரு வித்தியாசமான முதல்வர் மருந்தகங்கிறது ஜெனரிக்கை ஃபோக்கஸ் பண்ணி புதிய முயற்சி.